சென்னையில் வீட்டில் எலி மருந்தை அளவுக்கு அதிகமாக வைத்து 2 குழந்தைகள் உயிரிழக்க காரணமான நிறுவனத்தில் தொடர்புடையவர் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக கூடுதல் தகவலுடைய நேரடி செய்தியாளர் சோமசுந்தரம் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இதுக்கான காரணம் என்ன? வணக்கம் தேவப்பிரியன். நேற்று சென்னை அடுத்த குன்றத்தூர் மணஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் கிரிதரன். தனியார் வங்கி ஒன்றில் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார். இவரது வீட்டில் எலித்தொல்லை அதிகமாக இருந்த காரணத்தால் தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல், அதாவது யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் என்ற நிறுவனத்தை அணுகி அதன் மூலம் எலிகளை ஒழிப்பதற்காக அவரது வீட்டில் மருந்து வைத்துள்ளார். இந்த நிலையில் அந்த மருந்தின் நெடி தாங்க முடியாமல் குடும்பத்துடன், அதாவது கிரிதரன், அவருடைய மனைவி பவித்ரா மற்றும் 2 குழந்தைகள் நெடி தாங்க முடியாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குழந்தைகள் 2 உயிரிழந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக அந்த தீநகரில் இயங்கி வரக்கூடிய அந்த யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் என்ற நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். முதற்கட்டமாக நேற்று தினகரன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று அவருடன் அந்த வீட்டில் எலி மருந்து அடித்த மற்றொரு ஊழியரான சங்கர்தாஸ் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் மேலும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் பிரேம்குமார் என்பவரை குன்றத்தூர் போலீசார் தற்போது தேடி வருகின்றனர். மேலும் 2 மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது இவர்களை சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி சோமசுந்தரம்.